ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு பாட்டோட ஆக்டிவ்மெண்ட் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட அப்படி பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரெலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் கன்னை வச்சு ஷூட் பண்ணலான்ங்கிற மாதிரி போனால் அதை ஆரம் நோட் பண்ணபடி கன்னை மூவ் ஆன் பண்ணோம். அந்த பர்சனோட ஆன்ஸில் இருக்கிற நைஃப் அப்படியே கரெக்டாக நம்ம ஜேகப்பு பான் பண்ணபடி தூக்கி வீசுகிறான். இந்த மாதிரி வீச வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆரம் கண்ணை தான் தட்டி விட்டுருப்பாரு. பட் அவன்கிட்ட நைஃப் இருந்ததை கவனிச்சுட்டு இருக்க மாட்டார். நைஃபை கரெக்டாக ஜேகப்பை பாட்டு வரதை பார்த்துட்டு ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி இப்படி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் லைட்டாக ஷாக்கிங்கில் என்னன்னா ஜேகப்பை லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி ஜங்கு கரெக்டாக அந்த பிளேஸில் என்றான்னா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் வந்து கரெக்டாக அந்த நைஃப் சொருக்குது. இந்த மாதிரி சொருக்கிறத பார்த்துட்டு ஜேகப் டென்ஷன் ஆகி டே கொஞ்சம் உங்ககிட்ட ப்ளே பண்ணி விளையாடுன்னு நினச்சா ஏன் பிரடோட ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி நைஃபை சொருக வச்சிட்டியாடா, உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸ் இவங்க மட்டும் ஒரு இன்ச்சு மூவ் ஆன் ஆனாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஷூட் பண்ணி அப்படியே கில் பண்ணிடுங்க ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜேகப்போட பர்சனல் பாடி கார்டை நோட் பண்ணி என்னோடய திங்ஸ் எட்டுவானுங்கிற மாரி சொல்லுவோம். அந்த பர்சனுமே ஒரு திங்ஸ் எட்டு வராரு. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் ஃபுல்லாக ரேர் பாய்சன் உள்ள பூச்சிங்களாட்டாக இருக்குது. ஃபுல்லாக ரேர் பாய்சன். அந்த மூமெண்ட்டுக்கு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற பர்சன்ஸ் மேலே, அங்கே டெத் ஆகாமல் மீதி பர்சன்ஸ் இருப்பாங்களே அந்த பாடி கார்ட்ஸ்க்கு மேலே அப்படியே நம்ம ஜேகப் கொட்டுறாரு. படா குறைக்கி ஜங்குக்க பாட்டு வர அதோட ஜேகப்பே பாட்டு நைஃபை தூக்கி வச்சுருப்பாங்களா அவன் மேலே என்ன அதிகமாக கொட்டுறாரு. என்ன அட்டாக் பண்ணுறத திங்க் பண்ணி ஏன் பிரதரை டச் பண்ணிட்டுல என்னோடய கிஃப்ட் ரொம்ப பெயினாக இருக்கும், நீ ஃபீல் பண்ணிக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான விசப்பூச்சிங்களை கூட்டிகிட்டு கூலாக உட்காந்துருந்து ஜங்குக்காங்க வா நான் அவனுக்கு கட்டு போட்டு விட்றேன், நீ ட்ரிங்க் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே நடக்கிற மூமெண்ட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா. சுகா கரெக்டாக அந்த பிளேஸில் என்றாகி ட்ரக்கை நான் கொண்டு போய் கரெக்டாக ஷிப் மாட்டி விட்டுட்டு வந்துட்டேன். ஜங்குக்கா இது என்ன ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி கட்டு போட்டிருக்கேன் மார்க் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன மாதிரி ஒரு பர்சன்ட் நைஃபை தூக்கி வீசிட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு சுகர் டென்ஷன் ஆனால் ஜேகப் அவங்க எல்லாரையும் பனிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறத பாருட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவங்க கூட சேர்ந்து இவரும் ட்ரிங்க் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு சரி எல்லாருமே ஃபினிஷ் ஆகிட்டாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே நேராக மாஃபியா பார்க்குற பிளேஸ்க்கு போங்க, நாங்கள் அப்படியே ஹவுஸுக்கு போகிறோங்கிற மாதிரி 4 பாய்ஸும் அவங்கவுங்க பைக் எடுத்து வீட்டுலேயே நேராக ஹவுஸுக்கு திரும்பி வராங்க. இந்த மாதிரி திரும்பி வந்தால் அவங்க பிளேஸ் அவங்களோட ஸ்ட்ரீட் இருக்கும்ல அந்த பிளேஸுக்கு வர சொல்லி அவ்வளோக்குள்ளே பைக்கு இருக்கிறது முறுக்கிறது ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ரேஸ் பண்ண பொசிஷனில் ரேசிங் பண்ணுவாங்களா யார்டா ஃபஸ்ட்டு போவானுங்கிற மாதிரி அந்த மாதிரி ரேஸ் பண்ண பொசிஷன்லேயே பைக்கில் கொஞ்சம் விட்டெல்லாம் காட்டினபடி ஜாலியாக கட்டினபடி என்ஜாய் பண்ணபடியே 4 பர்சன்ஸும் வரோட மிம்மாம் டெரஸில் நின்ன பொசிஷன்லேயே ஃபுல்லாக நோட் பண்ணுறாங்க. பாய்ஸஸ் 4 பர்சன்ஸும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டோடு வரட பார்த்துட்டு போன ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அதான் உள்ளே வர சொல்ல இவ்வளோ சவுண்டு அப்படிங்கிற மாதிரி மெம்மாம் நேராக கீழே ஹாலுக்கு வந்தால் பாய்ஸஸ் கண்டு கரெக்டாக பைக்கை கரேஜில் விட்டுட்டு நேராக ஹவுஸ்கில் என்ட்ராகிறாங்க. 4 பர்சன்ஸ் அப்படி உள்ளே சிரிச்சபடியே இப்படி என்ட்ராகிறாங்க. அந்த பர்சன்ட் எப்படி பண்ண தெரியுமாடா சுகர் நீ லேட்டுடா, நீ மட்டும் பண்ணுறதுனா நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கோம். நாங்கள் 4 பர்சன்ஸ் 3 பர்சன்ட்ஸ்மே பிரித்து எட்டுன்னு தெரியுமா, நீ தான் என்டர்டைன்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேனுங்கிற மாரி கொஞ்சம் கலாச்சப்படியே பேசிட்டு வந்தா மிம்மாம் ஹாலில் உட்காந்துருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அப்படியே 4 பர்சன்ஸும் ஸ்டாச்சு மாதிரியே நிற்கிறாங்க. மேம் டைம் 3 o'clock ஆகுது, இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்லீப்பிங் பண்ணலையா அண்ணா? என்னடா பண்ணுறது, நான் பெற்று விட்ட பசங்க எல்லாருமே 1 by 1 வெளியே போயிட்டீங்களே சொல்லாமல் கொள்ளாமல். என்னமோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டே நான் அங்கேயே இருந்தேன். ஏன்னா ஒர்க் எப்படி போச்சு? ஒர்க்குன்னா என்ன ஒர்க்கு, ரொம்ப டேஸ் ஆச்சுமா இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணி செம்மையாக போச்சு தெரியுமா. ஆனால் அந்த ஃபைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அடிப்பட்டதை சொல்லலானுங்கிற மாதிரி ஜேகப் போண்டா 3 பர்சன்ஸ் அப்படியே நம்ம ஜேகப் பட்டு மறைக்கிறாங்க. ஃபைட்டு ரொம்ப ட்ரில்லாக போச்சுமா, அதெல்லாம் சொல்ல முடியாது, டயர்டாக வர ஆயிடுச்சு, நாங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறோங்கிற மாதிரி வாங்கடா அப்படியே நேராக ரூமுக்கு போயிடலான்ங்கிற மாதிரி நேராக ஸ்டெப்புக்கிட்ட போனால் மிம்மாம் அப்படியே எழுந்து வந்த வேகட்டிலேயே ஜங்குக்கு வந்து கோட்டை போட்டிருக்க மாட்டார், சும்மா பாடியை கவர் பண்ணபடி தான் ஹோல்ட் பண்ணியிருப்பார். அந்த கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணால் ஜங்கு கூட ஆன்ஸில் கட்டு போட்டிருக்கிட்ட பார்த்துட்டு என்னடா பிளட் வந்த மாதிரி இருக்குது, கட்டு போட்டிருக்குது, ஜங்குக்கு இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவான். பாட்டாட்டு இல்லையா அட்டாக் ஆகியிருக்குது,
ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல ஒரு டாக் தெரியாமல் நைஃபை தூக்கி வீசிட்டான். ஹேண்ட்ஸில் வந்து சொருகிட்டு ஜங்குக்கு என்ன இவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கா? நான் ஒரு மாஃபியாம்மா, இதெல்லாம் எனக்கு ஒரு கேஷுவலான மூமெண்ட்டு தான். நீங்கள் ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சீரியஸ் ஆகி டேக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்களாவது சீரியஸாக மட்டும்தான் நீங்கள் அவன் வந்து பிறகு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படியாச்சோ இப்படியாச்சோன்னு பதறிப்போமா. பிறகு என்ன சும்மா இருக்க விட மாட்டான். ஏன் பக்கத்தில் வந்து இருந்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுங்கிற மாதிரி டென்ஷன் ஆக்குவான். பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ண்ணா. ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு சின்னதாக அடிபட்டாலே அவன் வந்து எந்த அளவுக்கு பெயின் ஆவான்ட்டு. எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்குங்கிறத அவன்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ஸ்லீப் பண்ண போகிறேன். என்ன பார்த்துட்டே நிற்கிறீங்க? போங்க, நெக்ஸ்ட் டே கம்பெனியில் மீட்டிங் இருக்குதுல்ல. ஆமாம் ஜங்குக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பர்சன்ஸ் அப்படியே போனால் ஜங்குக்குமே அப்படியே மிம்மாவை நோட் பண்ணிவிட்டு தூக்கம் வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. மிம்மாவும் என்ன பண்ண ஏது பண்ணு தெரியாமல் 4 பர்சன்ஸையும் நோட் பண்ணபடி அவங்களும் அவங்க ரூமுக்கு வராங்க. இங்கே கட் ஆகுது, டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டுருக்கும்ல, எக்ஸாம்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிட்டு வந்தா இப்போ ஹவுஸே ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்குது. பாய்ஸ் எல்லாரும் ஹவுஸில் தான் இருக்காங்க. என்னடா ஜங்குக்கு ஒர்க்குக்கு போன அடுத்த செகண்டே ஹவுஸ் என்ன இப்படி பரபரப்பாகவே இருக்குது, நாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி முற்றி எல்லா பிளேஸுமே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம மிம்மா மேடம், என்னாச்சு டேம்மா, என்ன எதுக்கு இந்த மாதிரி வியடாக பார்த்துட்ருக்க? இல்லைம்மா, எதுவும் ஹவுஸில் பார்ட்டியா என்ன? ஆமாம் பார்ட்டி தான், ஏன் உனக்கு தெரியாதா? ஜங்குக்கு இன்றைக்கி பேட்டே இல்லை. நாங்கள் எப்படியும் நைட்டு வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். நைட்டா? 12 போல் செலிப்ரேட் பண்ணுவோம். அது அந்த ஒர்க் தான் நடந்துட்டுருக்குது. சரி ஓகே, நான் ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி மினிமம் அங்கேருந்து போனால் நைட்டு 12 விஷ் பண்ணதுக்கு இப்போவே இருந்து ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படி சுற்றி முட்டி நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜிமினா கிட்ட வந்து நிற்கிறாரு. என்னாச்சு? என்னடா ஜங்குக்கு இன்னைக்கு பேட்டேவா? ஆமாம், இன்றைக்கி ஜங்குக்கு பேட்டே தான். எல்லா இயர் பேட்டையும் செம்மையாக போகும் தெரியுமா? என்ன டே வந்து நான் ஒரே ஒரு டைம் மட்டும் பேட்டே ஃபங்க்ஷன், ஜங்குக்கோட பேட்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தேன். மேம் தான் என்னை போக சொன்னாங்க, உனக்கு கூட ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம், ஒவ்வொரு டைமும் புதுசாக பேட்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. இந்த டைம் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஹவுஸில் இந்த மாதிரி பேட்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவோங்கிற மாதிரி அவங்க பிரதர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. போன டைம் கூட அப்படியே ஜங்குக்கு குண்டு கட்ட ஐஸை கட்டி கையை கட்டி காலை கட்டி குண்டு கட்ட தூக்கிட்டு போய் பீச்சில் தான் கொண்டு போட்டாங்க தெரியுமாடா? என்ன கடல்லையா? ஆமாம், அவன் அப்படியே சும் பண்ணபடி அவளைட்டி கலட்டினபடி வெளியே வந்தான். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தெரியுமா? எனக்கு டோக்கி வரி போட்டுச்சு. அடப்பாவீங்களா, குண்டு கட்ட தூக்கி கொண்டு வந்து கடலில் போட்டு சர்ப்ரைஸ்னாடா சொல்கிறீங்கிற மாதிரி ஷாக் ஆனால் ஜங்குக்கு சிரிச்ச பிடி மறுபடியும் அதே கடலில் போய் தான் சும் பண்ணபடி கேட்க கூட கடலுக்குன்னா டூவில் நின்று வெட்டினான் தெரியுமா? ஓஹோ, அதுக்கு முந்தின ட்ரிப்பு ஹேர் ஆஃப்லைனில் அதர் கண்ட்ரிக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்கோட ப்ரைவேட் பிளேஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு பிளேஸை சொன்னாங்களே, அங்கே போய் அங்கேயே கேக் வெட்டி கொண்டாடினாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைப்பில் பேட்டை கொண்டாடுவாங்க. இந்த டைம் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஹவுஸ்லேயே ஜங்குக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோன்னு மற்ற ஒர்க் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஜங்குக்கு இன்றைக்கி நைட்டு 12 வரைக்கும் ஹவுஸ் பக்கமே வரமாட்டான். அந்தளவுக்கு ஒர்க்கை நம்ம ஹஸ்பண்ட்ஸே பண்ணி வச்சுருக்காங்க, எங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஜிமினாவும் ஜின்னும் வயனும் வந்துன்னா, ஓ நீங்களும் இப்போ ஒர்க்குக்கெலாம் போகலையா? ஜங்குக்கு மட்டும்தான் ஒர்க்குக்கு போயிருக்கான். மார்க்குக்கு இங்கே நடக்கிறது எல்லாம் தெரியும். ஜங்குக்கு ஹவுஸ் பக்கமே வரவிடாத அளவுக்கு மார்க்கு தான் கண்ட்ரோல் பண்ணபடி ஜங்கு கூடயே இருக்க போகிறது. அதனால் நம்ம ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம். ஜிமின், கிஃப்ட்டு வாங்கிட்டியா? என்ன இப்படி சொல்லிட்டேன்? கிஃப்ட்டு நானும் சுகாவும் எப்போ வாங்கிட்டோம். என்ன கிஃப்ட்டு? பேட்டை இல்லைடா, பேட்டை பசங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்காண்டாமா, நாங்கள் எல்லோரும் கிஃப்ட் வாங்கிட்டோம் அடடா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஆளுக்கு ஒன்று ஒன்றா பேசிட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, டைம் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லோரும் எழுந்து போகிறத பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கு அவரோட ஹஸ்பண்ட் ஆச்சு, எல்லாருமே தன்னோட ஹஸ்பண்டுக்கு பேட்டைக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும்னு எல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு பேட்டையே இப்போ நானுங்கிறதே தெரிய வேண்டியிருக்குது. என்ன பண்ண, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அவார்டு ஏதாவது கொடுக்கணும்ல. அவர் என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு. ஜிமீன், சொல்லுடா, அந்த பலூனை ஊடு. சரி கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பலூனை ஊடுற பொசிஷன்லேயே ஜிமீன், என்னடா பலூன் முடிஞ்சிடுச்சா? ஹே, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. சரி சொல்லு, ஒர்க் இருக்குல்ல, அப்புறம் சுகர் திட்டுவான்டா. இல்லை ஜிமீன்,
இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. ஆமாம் சொல்லு. நீங்கள் எல்லாரும் gift வாங்கி வச்சுருக்கீங்க. ஆனால் பட் எனக்கு எதுவுமே தெரியாதுடா. அவருக்கு இன்னைக்கு பர்த்டேங்கிறது நீ சொன்னதுக்கப்புறம் மிம்மாம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அவருக்கும் நான் ஏதாவது gift வாங்கி கொடுக்கணுன்ட்டு. அப்படிங்கிற மாட்டிகிட்டே இந்த மாதிரி பேசினா பலூனை கஷ்டப்பட்டு ஊடுன்னு ஓடிட்டு இருந்தவர் அப்படியே நம்மகிட்டே பார்க்குறாரு. இப்போ என்னன்னுங்கிறேன், நம்ம 2 பேரும் ஷாப்பிங் மால் போகலாமா? ஏதாவது அவருக்கு நான் gift வாங்கலான்னு திங்க் பண்ணுறேன். டேய் லூசு, வாடா எழுந்து போகலாம் ஷாப்பிங் மாலுக்குன்னு சொன்னால் வர பார்க்குறேன். நான் கைஸ் அந்த மாதிரி வச்சுருக்கா, வா 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 இந்த ஒர்க்கெலாம் வேறு எவனாவது பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்ட வேகிட்டிலேயே மீமாம் அப்படிங்கிற மாரி ஜிமினா மட்டும் கரெக்டாக மீமா முன்னாடி வந்து நான் என்னடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், டேய் வந்து டேயோட ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் gift கொடுக்கணுமா, gift வாங்க ஷாப்பிங் மால் போகலாமான்னு கேட்குறான். டேய் என்ன டேய் உண்மைதானே? மாம் இது எனக்கும் இது என்னடா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுட்ருக்கேன். போ மேட்ஸும் பாடி கார்ட்ஸும் ஜொங்குக்கான அந்த ஃபுட்டு கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கு. ஜொங்குக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்காக்க திங்ஸஸ் வாங்க ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. அந்த ஷாப்பிங் மாலில் எல்லாமே இருக்கும். உனக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கிக்கும். மேட்ஸ் பாடி கார்ட்ஸ் கூட போ, அதான் அவங்க 2 பேருக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி மீனுமே கரெக்டாக மேட்ஸ் பாடி கார்ட்ஸ் கூட அனுப்பினா மீனும் மேட்ஸில் அந்த மேடு எப்போது நம்ம டேட்டை ப்ராப்ளம் பண்ணுவால அந்த மேடும் அவங்க கூட இன்னொரு 2 மேடு 2 பாடி கார்ட்ஸ் பின்னாடி இன்னொரு காரில் நம்ம மீனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பாடி கார்ட்ஸோட 2 கார் அங்கேருந்து கிளம்பிட்டு இந்த மாதிரி கிளம்புனா இங்கே நம்ம டேயும் ஜிமினாவுமே நம்ம ஜொங்குக்கு gift கொடுக்குறத பற்றி பேசிட்டு வரட்டும். நான் அவருக்கு இந்த மாதிரி gift வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி டீ வந்து gift கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோமாங்கிற பேசிட்டு வரடா. அந்த மேடு கேட்டு, ஓ உன் ஹஸ்பண்டுக்கு நீ சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா, பட் உன் ஹஸ்பண்ட் தான் உனக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் தரப்போகிறான்ங்கிற மாரி இல்லத்தனமே திங்க் பண்ணபடி சிரிச்சபடியே என்னடா பண்ண இந்த ஃபங்க்ஷனோட மூடையே இப்படி ஹாப்பியாக இவங்க எல்லாரும் மொஃபியா ஃபேமிலி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க சொல்ல டென்ஷன் தன்னைக்கு ஏறி பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அங்க என்னோட டென்ஷனை மட்டுட்டு குறைக்கிற மாதிரி நீயே வந்து என்கிட்ட சிக்கிட்டியே. நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறது? ஜொங்கு கொடுப்பா பாரு உனக்கு பெரிய சர்ப்ரைஸு கொடுக்க வைக்க போகிறதே நான் தானே. என்னடா பண்ணி இந்த பார்ட்டியை மட்டுட்டு கெடுக்கலாம்னு நினச்சேன், மூடை ஸ்பாயில் பண்ணலான்னு நினச்சேன். நீ வந்து சிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஷாப்பிங் மாலுக்கே வந்தாச்சு. கரெக்டாக ஷாப்பிங் மாலுக்குள்ளே மேட்ஸு திங்ஸஸ் வாங்குற மாதிரி அங்கே 2 கிளம்பி போனால் மீன் தனியாக அந்த பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு ஷாப்புக்காக போகிறாங்க. ட்ரெஸ் ஷாப்புக்கு, ஜுவல்ஸ் ஷாப்புக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு ஷாப்பில் போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்கானுங்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு திங்ஸஸாக அப்படி செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணால் இப்போது ஒரு ரிங் ஷாப், ரிங்ஸ் செயின் இருக்கிற மாதிரி ஒரு ஷாப்புக்குள்ள தான் இருக்காங்க. அங்கே ஆகி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணப்படி நம்ம டேக்கே அதில் ஒரு ப்ரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நம்ம ஜேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்குக்கோட சிம்பிள் இருக்கிற மாதிரி அந்த ப்ரேஸ்லெட்டில் இருக்குது. அதை பார்த்தோன்னே டேக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு இதையே பேக் பண்ணுங்கள் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா என்ன இந்த ப்ரேஸ்லெட் போடுமா? போட்டும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, கண்டிப்பாக அவருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டே பேக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ரேஸ்லெட் அப்படியே பேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷாப் ஓனர் திரும்பி பார்த்தா இந்த ஷாப்பில் இருக்கிற மொட்டை திங்ஸுமே டேக்கு முன்னாடி தான் இருந்திருக்கும். ஷாப்பையே அவரோட ஹேண்ட்ஸுக்குள்ளே தான் கொண்டு வந்துருப்பார். அடடுங்க அடடுங்கிற மாரி எல்லாத்தையுமே முன்னாடி தான் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கு இந்த பாக்ஸையே மஸ்ட்லேயே எடுத்து காட்டியிருக்கலாம். இந்த சின்ன பாக்ஸை முதலே காட்டியிருந்தா திரும்பவும் இந்த ஷாப்பில் இருக்கிற திங்ஸஸ் அந்தந்த பிளேஸில் நான் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரே நேரத்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி அடுக்கி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க் ஷாப்போட அந்த ஷாப்போட ஓனர் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டையும் பேக் பண்ணி டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்தேன். டே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான பொசிஷன்லேயே அந்த ஷாப்பை விட்டு வெளியே வர ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டு டே லைட்டாக தெரியாமல் இடிக்கிற பொசிஷனில் டே கீழே விழ போக டேயோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சபடி நீங்கள் ஓகே தானே, எங்கேயும் உங்களுக்கு அடிப்பில்ல, சாரி தெரியாமட்டா நான் இடிச்சிட்டேன், அடி இங்கேயும் பட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கிட்ட 100% கேட்க அப்படி லைட்டாக புஷ் ஆகி நார்மலாக நின்றுட்டு எனக்கும் ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் தான் கவனிக்கல, டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர சொல்ல
எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேய் அப்படி அங்கேருந்து போயின்னு இருப்பாரு. இந்த மூமெண்ட்டை தூரத்துலேருந்தே அந்த லேடி அந்த மேடு வந்து அவ்வளோத்தையுமே வீடியோவாகவே ஃபுல்லாக மொபைலில் எடுத்து ஒரு பர்சன்ட்டுக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணபடி கரெக்டாக 12 ஆகிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் 12 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த இந்த ஷார்ட் வீடியோவை ஜங்குக்கோட மொபைலுக்கு அனுப்பிடு. அப்புறம் எப்படி அவன் ஹாப்பியாக கேட்க வெட்டுறானுங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த வீடியோ கிளிப்பு ஒரு ஷார்ட்டான இதாக இருந்தாலுமே அந்த பர்சன்ட்டு நம்ம டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரியும் ஒரு ஹக் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட் மாதிரி தான் அவன் எடுத்து வச்சுருப்பான். அந்த இதை கரெக்டாக இன்னொரு பர்சன்ட்டுக்கு அவள் மொபைல்லேருந்து சென்ட் பண்ணிவிட்டு பேட்டை ஃபங்க்ஷன் சூப்பராக இனி இருக்குனுங்கிற மாதிரி கரெக்டாக அங்கேருந்து கிளம்புறான். இது எதுவுமே நம்ம டேக்கு தெரியல, இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வரப்போ போட்டுங்கிறதே தெரியாமல் அவர் நார்மலாக ஒர்க்கப் பண்ணிவிட்டு கிஃப்ட்டை வாங்கிட்டு ஹவுஸுக்கு வந்தாச்சு. நைட்டு இப்போ கரெக்டாக 12 ஆகும். 10 மினிட்ஸ் இருக்குது. ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு தான் வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா அந்த மேடு சொன்ன மாதிரியே ஜங்குக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விழுது. ஜங்குக்கு அந்த மொபைல் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். டேக்கிட்ட ஒரு பர்சன்ட் க்ளோஸாக வந்து பேசுகிறது அந்த வீடியோ கிளிப்பை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட ஐஸ் அந்தளவுக்கு ரெட் ஆகுது. செம்ம கோமா முறைச்சபடி அந்த வீடியோ கிளிப்பில் இருக்கிற மூமெண்ட்ஸை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. ஓ அந்தளவுக்கு வந்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயே அந்த வீடியோ கிளிப்பில் இருக்கிற மூமெண்ட்டு ட்ரூவாக ஃபேக்கானுங்கிறது கூட சரியாக தெரியாமல் அதில் இருக்கிற மூமெண்ட்டை மட்டுமே பார்த்துட்டு டே மேலே நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த பர்சன்ட் டேயோட ஹிப்பை பிடிச்சி புஷ் பண்ணி தூக்கிட்டு இருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டு திரும்ப டிங்காகி இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு அப்படியே அதை ரிப்பீட்டடாக அந்த வீடியோவை திருப்பி பார்த்துட்டே ஹவுஸுக்குறாரு. என்னடா ஆச்சு நம்ம பாஸுக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே வந்தார், இப்போ என்ன செல்லையே பார்க்குறாரு, ஒரு மாதிரி முறைக்கிறாரு. என்ன வரைக்கும் தெரியலையேங்கிற மாரி மார்க் என்ன மாதிரி நோட் பண்ணப்படியே வந்துட்டு இருந்தான். கரெக்டாக ஹவுஸ்க்குள்ளே கார் என்ட்ராகுது. கரெக்டாக 12 போல் ஜங்குக் மெயின் டோர்கிட்ட வந்து நிற்கிறாரு. டோரை நோட் பண்ணிவிட்டு சுற்றி பாடி கார்ட்ஸும் இல்லை. 2-3 பிளேஸில் எப்போட்டுமே லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பிளேஸ்லேயும் லைட் எதுவும் இல்லை. ஹவுஸ்க்குள்ளேயும் ஹாலில் லைட்லங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஏதோ தப்பாக இருக்குது, ஏதாவது எனிமிஸ் வந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே டோரை புஷ் பண்ணலான்னுங்கிற மாதிரி வந்தான். டோர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆகுது. டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனால் ஜங்குக்கு முன்னாடி டேட்டாக நிற்கிறாரு. ஸ்மைல் பண்ணபடி சிரிச்சபடியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம டே ஹோல்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படியே கோவத்துலேயே டேப்பட்டு ஹெவியாக முறைச்சான். அப்படியே அந்த ரூம் டார்க் ரூமாக இருக்கிற அந்த ரூம்குள்ளே 1 by 1 லைட்ஸாக ஆன் ஆகுது. இந்த மாதிரி டேக்கு பின்னாடி ஒவ்வொரு லைட்ஸாக ஆன் ஆகிறத பார்த்துட்டு கோவத்தில் டேயை பட்டு முறைச்ச நம்ம ஜங்குக் அப்படியே சுற்றி லைட்ஸ் எரிக்கிற மூமெண்ட்டே பார்க்குறாரு. ஒவ்வொரு லைட்டாக இருந்துட்டு அப்படியே சுற்றி ஃபுல்லாக அவங்க டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களே அந்த மொட்டை லைட் செட்டப்புமே ஃபுல்லாக எரியிற மூமெண்ட்டுக்கு அந்த பலூன்ஸ் வந்து வெடிக்குது. பலூன்ஸ் வெடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு மேலே அப்படியே ஃப்ளவர்ஸாக அப்படியே விழுற மூமெண்ட்டில் ஜங்குக்கு லைட்டாக பயந்தபடி அப்படியே மேலே பார்த்தோம். சுற்றி நம்ம பாய்ஸஸ் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்களா உனக்கு இன்னுமாடா தெரியலங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேக் கூட சேர்த்து நேராக ஹால்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் பாடி கார்ட்ஸு மேட்ஸு கொஞ்சம் ரிலேட்டிவ் பர்சன்ஸு ஜங்குக்கோட அதோட மிம்மாமும் ஜான் டாடுங்கிற மீட்டிங் எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு நல்லா புரிஞ்சிச்சு இன்றைக்கி நமக்கு இந்த பிளேஸில் பேர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக நம்ம ஜங்குக்கு ஸ்மெல் பண்ணபடி இருந்தான். இப்போ அப்படியே அங்கே ஒரு சாங் ப்ளே ஆகுது. இந்த மாதிரி சாங் ப்ளே ஆனால் அந்த பிளேஸில் அப்படியே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க. டேயும் சேர்ந்து தான் டான்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஜங்குக்கும் அவ்வளோ ஷாக்காக இருக்கும். ஹே என்ன டான்ஸ் ஆடுறீங்க, ஏன் முன்னாடி டான்ஸ் ஆடுறீங்க, ஹயாங்ஸ் இது எப்போ பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரே மாதிரி ஸ்டெப் போடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மேட்ஸும் கொஞ்சம் பாடி கார்ட்ஸுமே இவங்க கூட சேர்ந்து அந்த சாங்குக்கு ஏற்றபடியே டான்ஸ் பண்ணுறாங்க. அங்கே டான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்கும். தன்னோட பிரதர்ஸ் தனக்கு எஃபர்ட் போட்டு டான்ஸ் ஆடுறாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்குமே அதுக்கேற்ற வைப்புக்கு சேஞ்ச் ஆகுறாரு. அந்த சாங் அப்படியே சாங் பாடினபடியே நம்ம பாய்ஸஸை நோட் பண்ணிட்டு இருந்தா இப்போ அப்படியே
அவங்க அவங்கவுங்க பேரை ஹக் பண்ணபடி கிளிப்பாக பிடிக்கிறாங்க. அண்ட் ஆம்ஜோனி, யூமினு, ஜேகப்பு, ஒயன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெய்டும் இன்னொரு பாடி கார்டும். ஓகே, 4 பர்சன்ஸ். அவங்க 4 பர்சன்ஸ்க்கு நடு சென்டரில் டம் டே கோக். அப்படியே நம்ம டே க்ளோஸாக ஜொங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணபடி அவங்க என்ன மாதிரி கப்பல் டான்ஸ் ஆடுறாங்களோ அதே மாதிரி நம்ம டேயுமே கப்பல் டான்ஸ்லாம் இல்லை, ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நார்மலாக ஜொங்குக்கோட ஃபேஸை பார்த்தபடியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஜொங்குக்கு சுற்றி இருக்கிற பர்சன்ஸை பார்க்க சொல்ல அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். டே முன்னாடி வந்து நின்று ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டான்ஸ் ஆடுறத பார்க்க அவருக்கு கோவம் எங்கேயோ போகுது. கோவத்துலேயே அப்படியே நம்ம டே பட்டு முறைச்சபடி இருந்தான். ஏன்னா ஜொங்குக்கா, டைம் ஆயிடுச்சு, உன் பிரதர்ஸ் இந்த மாதிரி தான் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குன்ட்டு ஒன்றுனா பண்ணிகிட்ருப்பாங்க, பா கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்மகிட்டே அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே கேக் கட் பண்ணுற பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனால் பேரண்ட்ஸ் 2 பேரும் கேக் அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு பட்டுட்டு டேயோட ஹேண்ட்ஸை பொறுமையாக எடுத்து விட்டுட்டு நேராக மிம்மாமையும் ஜான் டாடையும் போய் நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு போனதை பார்க்க சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்களா அதை பார்க்க சொல்ல டே வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்களும் நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து ஸ்டெப் போட்டு படிக்கும். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு சுற்றி அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு பக்கத்தில் தான் அப்படியே நம்ம டே வந்து நிற்கிறாரு. இப்போ அப்படியே அங்கே இருக்கிற பர்சன்ஸு, பாடி கார்ட்ஸ், மேட்ஸு, பாய்ஸஸ்ங்கிற மாரி எல்லோரும் சாங் ப்ளே பண்ணபடியும் ஜங்குக்கு அப்படியே கேண்டீனில் ஊட போவாரா அந்த மாதிரி ஊட போனால் டே ஆசீர்வாதம்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னடா கேக்கை கட் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி கேட்கவும் மறந்துட்டேன் மாம் ப்ளெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாம்கிட்டையும் டாடுக்கிட்டையும் அப்படியே ப்ளெஸ்ஸிங் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கினா நம்ம மீமாவும் சரி ஜான் டாடும் சரி நம்ம ஜங்குக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே சுகா பக்கம் திரும்பி சுகா கிட்ட அப்படியே ப்ளெஸ்ஸிங் வாங்குவாரா இந்த மாதிரி ப்ளெஸ்ஸிங் வாங்கிட்டு ஜிமினா பட்டுரும்னா டே நான் ஒன்றை விட சின்ன பையன், மனசில் மரியாதை இருந்தால் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா அப்படியே சுகா கூட சேர்ந்து கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே ஜின்னையும் ஆரமே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் அவங்க 2 பேர்ட்டையுமே அப்படியே ப்ளெஸ்ஸிங் வாங்கிக்கிறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டையும் அப்படியே வாங்கிக்கிட்டு லைட்டாக ஹக் பண்ணபடி ஜேக போயின்னு நோட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டையும் அப்படி ப்ளெஸ்ஸிங் வாங்கி கிஃப்ட்டை வாங்கி ஹக் பண்ணபடி அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு டேன் திரும்பினா நம்ம டேதான் அப்பா எல்லாருக்கிட்டையும் கிஃப்ட் வாங்கிட்டாரு, கண்டிப்பாக நம்மக்கிட்டையும் கிஃப்ட் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவரோட பேக்கெட்லேருந்து ஒரு ப்ரேஸ்லெட் தானே, சின்ன பாக்ஸ் தானே நம்ம எடுக்கும். இவங்கெல்லாம் கொடுத்தது பெரிய பாக்ஸாக இருக்கும். நம்ம கொண்டு வந்துட்டு டம்மாட்டு ஃபேன் பேக்கெட்டில் வைக்கிற மாரி இருக்குது. அந்த பாக்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி கொடுக்கலாங்கிற மாதிரி போனால் சரி கேக் கட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அப்படியே கிஃப்ட்டை எடுத்தவர் நம்ம தான் ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளே அப்படியே அந்த கிஃப்டாக வச்சபடி கேக் கட் பண்ணலாமே, சாங் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி டேயே பேட்டை சாங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கிஃப்ட் வாங்கினா டேட்டா வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணால் மிம்மாமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்ன செய்ய எல்லோரும் சாங் பாடுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து சாங் பாடினோம். ஜங்குக்கு அப்படியே கேண்டீனில் ஊடி கேக்கை கட் பண்ணி மிம்மாமுக்கு, ஜான் டாடுக்கு, ஆரமுக்கு, ஜின்னுக்கு, வயன், ஜேகப்பு, ஜிமினா, சுகானுக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீட் பண்ணி விட்டு அவங்களும் இவருக்கு ஃபீட் பண்ணி விட்டு இப்படி சாப்பிட்டுட்டு நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகி பார்க்க போனால் முதல்ல நம்ம டேக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம கிளாஸில் தருவார் வெயிட் பண்ணலாங்கிற மீடியம் டே வெயிட் பண்ணபடி இருந்தால் எல்லாருக்கும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பவும் டே கிட்ட திரும்புறத பார்த்துட்டு டே கேக் தருவாருங்கிற மாதிரி ஜங்கு கிட்ட க்ளோஸாக வேண்டாம் மேட்ஸ் இங்கே இருக்க கேக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி இங்கே வந்துருக்க பர்சன்ஸ் எல்லாருக்கும் சோப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போவாவது லைட்டாக தான் நம்ம டேக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து டேயோட ஹார்ட்டே ஒரு மாதிரி நொறுங்கின மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம டே ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்தவர் 2 ஸ்டெப் பேக் போகிறாரு. பேக் பண்ண பொசிஷன்லேயும் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பெயின், அப்செட். ஏன் அவரோட ஐஸ் லைட்டாக டீரி வந்துடுச்சு. பட் இருந்தாலும் அப்படியே அவரோட பெயினை அவருக்குள்ளே வச்சபடி வராட ஸ்மைலாக வர வச்சபடி சிரித்தபடி அங்கே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இந்த மூமெண்ட்டை ஜிமினாவும் மிம்மாவும் நோட் பண்ணபடி ரொம்ப ஒரு மாதிரி டவுட்டாகவே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக அங்கே அந்த கேக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணபடி ஒவ்வொரு பர்சன்ட்டுக்கா அந்த மேடு எடுத்து கொடுத்தா டேயோட ஹேண்ட்ஸ்லேயும் கொண்டு வந்து ஒரு பிளேட்டை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தா டேக்கு அந்த பிளேட்டை பார்க்க சொல்லியே இதே பிளேஸில் அழுதுணும் போல் வருது. ஒரு ஃபீல் கத்தி
கத்தி கதறி அழுறணும் போலன்னு வருது. பட் இருந்தாலும் பெயின் அவருக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் அவருக்குள்ளே வச்சபடி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி அந்த பிளேட்டையே ஹேண்ட்ஸில் அப்படி வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டான். இப்போ நம்ம மிம்மம் ஜான்டாடுனா டே ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா, உனக்காக தான்டா அவ்வளோ பேர் வெயிட் பண்ணோம், வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லோரும் டைனிங் ஹாலில் வந்து உட்காண்டான். டேடா அந்த கேக் பிளேட் அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சபடியே கேக்கு சரி சாப்பிட்லானுங்கிற மாரி ஒரு ஃபோன் அப்படி லைட்டாக எடுத்து மவுட்டில் வைக்க போனால் டேயால் சாப்பிடவே முடியல. அப்படியே அந்த கேக் அதில் வச்சபடி நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் மிம்மாம்டா டேயாங் எங்கே போகிற, சாப்பிடணும்ல. அண்டு மேம் என்னோடய மொபைலை நான் ரூமுக்குள்ளே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி கூட நம்மகிட்டே பேசலைன்னா நம்ம டேயோட ஐஸில் அவ்வளோ டீரி வந்துட்டு இருக்குது. திரும்பி கூட மிம்மாம்கிட்ட பேசாமல் ஸ்டெப்பில் வேகமாக ரூமுக்கிட்ட நம்மகிட்டே ரன் பண்ணபடி போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஜிமினாவும் டக்குன்னு அப்படியே ஷோவா பக்கத்தில் இருந்தவர் எழுந்துக்கிட்டான். எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து சுகா அது வந்து ரூமில் நான் ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எதோ ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எட்டு வரேனே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுட்ருக்கேன், போயிட்டு வரேன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே அங்கேருந்து எழுந்து போனால் மிம்மாம் அப்படியே ஃபோட்டோ ஷோ பண்ணிட்டு இருந்தவங்க இங்கேருந்து எழுந்து என்ன ரீசனுக்கு போயிருப்பானுங்கிறது தான் மிம்மாவுக்கு தெரியும்ல. ஜிமினாவும் பின்னாடியே போனதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு மேடை நோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷோ பண்ணணுங்கிற மாரி வீமினை ஃபாலோ பண்ணபடியே நாம் மிம்மாமும் நேராக மேலே தான் ஸ்டெப் ஏறி மேலே வராங்க. இந்த மாதிரி மேலே வந்துட்டான். ஜங்கோ காமெடியே மார்க்குக்கிட்ட பேசிக்கிட்டே கரெக்டாக வந்து சுகா பக்கத்தில் வந்து உட்காரலானுங்கிற மாதிரி வந்து பார்த்தான். வீமின் 2 பேருமே இல்லை. எங்கே போனான் இவன்? எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று தேவையில்லாத பண்ணணும். சாப்பிடுத டைட்டில் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஜிமின் கூட சேர்ந்து எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாரி திட்டினபடியே அவர் பாட்டுக்கு புட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மார்க்கிட்டான். ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்போ நான் என்னோடய மட்ட ஒர்க்கை பார்க்குறேன் பாஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கம்படியே ஃபுட்டை சாப்பிட்டபடியே இருப்பாரா, இந்த மாதிரி சாப்பிட்டபடி இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம ஜிமினா ஜொங்கு கூட ரூம் டோர் தான் ஃபஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணுவார். நம்ம டேகிட்ட பேசலான்ட்டு பார்த்தாங்க. டே இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் இப்போ எங்கே போயிருப்பான், மேலே தானே வந்தான், ஒருவேளை டெரஸ்க்கு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டெரஸுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி டெரஸ்க்கு வந்தா மிம்மாமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டெரஸ்க்கு டோர் இருக்கும்ல, அந்த டோர்கிட்ட கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜிமினாட்டே இந்த மாதிரி லெக்கை ஹாக் பண்ணபடி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி பக்கத்தில் பொறுமையாக வந்து உட்காரவும் அப்படியே டீரியெல்லாம் அவாய்ட் பண்ணபடி அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பாட்டத்தோட ஜிமினாவை ஹாக் பண்ணியே அழ ஆரம்பிச்சிருவார். என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி குழந்த மாதிரி உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? ஜிமின் அவருக்கு என்ன அவருக்கு பிடிக்கலடா, அவருக்கு இந்த மேரேஜ் லைஃபே பிடிக்கலடா, மேரேஜ் லைஃப்பில் என்னையே அவருக்கு சுத்தமாக பிடிக்கலடா. என்னடா சொல்கிற, பைத்தியம் மாதிரி பேசாதடா, அவன் ஒர்க்கு டென்ஷனில் வந்துருக்காம்ல, அது வர எப்போட்டுமே இவங்க ஃப்ரெண்டு பிரதர்ஸு அவங்க எப்போட்டு கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ இப்போ நியூவாக வந்துருக்கல, நீ கிஃப்ட் வாங்கியிருக்கியோ வாங்கலையோ அந்த திங்கிங்கில் அவன் பக்கத்தில் வந்துருக்க மாட்டான். சரிடா கிஃப்ட்டு கொடுக்கல, ஓகே கேக் கூட வாடா. அந்த கேக்கை வச்சு நான் அவரோட ஹார்ட்டில் நான் எந்த பிளேஸில் இருக்குங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டாரு. அந்த ஒத்த கேக் பீஸ், அந்த கேக் பீஸை வச்சு என்னோடய பிளேஸ் என்னங்கிறத அவர் எனக்கு புரிய வச்சுட்டாரு. நான் மேடா கூட இந்த பிளேஸில் இருக்க தகுதி இல்லைங்கிறத புரிய வச்சுட்டாருடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஏங்கி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் மிம்மாமிட்டெல்லாம் கேட்க சொல்ல மிம்மாமுக்கு ரொம்ப ஒரு மாதிரியானா, ஹே பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன, அவனை வேணா நான் இப்போ கூட்டிகிட்டு வரேன், அவனே உனக்கு ஃபீட் பண்ணி விடுவான், மொத்த கேக்கையும் அவனே உனக்கு ஃபீட் பண்ணி விடுவான். ஜிம்மி நான் சொல்ல வரது உனக்கு புரிய மாட்டாங்கடா, இந்த மேரேஜ் லைஃப் எப்படிங்கிறது உனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியும்ல, ஜோங்குக்கு என்ன எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியும்ல, 6 month to 7 month ஆகுதுடா. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் 2 பேருமே ஒரே பெட்ரூமில் ஒரே பெட்டில் தான் இருக்கோம். ஆனால் எங்கள் பெட்டை நாங்கள் இது வரைக்கும் ஷேர் பண்ணது கிடையாதுடா. மீன் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் ஒரே பெட்டில் இருந்தாலும் எங்கள் பெட்டை நாங்கள் ஷேர் பண்ணது கிடையாது. சரி ஒன் டே என்னை எப்படியாவது அக்செப்ட் பண்ணிப்பார், என்னை எப்படியாவது அக்செப்ட் பண்ணி அவரோட ஒய்ஃபை ஏற்றுப்பாருந்தான்டா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படி ஜங்குக்கிற ஹார்ட்குள்ளே ஒய்ஃபுங்கிற ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு கேக் பீஸை வச்சு எனக்கு புரிய வச்சுட்டாரு.
டைரெக்டாகவே சொல்லலை, என்கிட்ட இன்டெரக்டாகவே இல்லாட்டி சொல்லிட்டாரு. மேடுக்கு கூட ஜங்குக் கூட ஹவுஸில் இருக்கிற மேடாக இருக்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னுக்கிறத அவர் அந்த கேக் பீஸை வச்சு எனக்கு புரிய வச்சுட்டாருடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கத்தி கதறி அழுதா. டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பனப்படி என்னடா சொல்லிட்டு இருக்கா, மேரேஜ் ஆக்கி 6 month to 7 month ஆக்க போட்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலையா? நான் கேட்க சொல்லலாம் ஜங்குக்கு என்ன அப்படி பாட்டுட்ருக்காரு இப்படி பாட்டுட்ருக்காரு, இங்கே 2 பேருக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா டேங்